வணக்கம். இல்லத்து கவிமுர சிவானி செல்வராஜா இல்லத்திலிருந்து ஜாது மூரமியார் சிவமங்கியர். அனைவருக்கும் வணக்கம். அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் சைவத்தை யாரும் காப்பாற்றலைன்னு சொன்னால் அனைவருமே ஒரு சில நாயன்மார்கள் எப்பயுமே சைவம் அழியக்குள்ளே அதுக்கொண்டு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க அழிய விடாமல் காப்பாற்றுறதுக்கு. அந்த வகையில் தற்போதும் அழிய முன்வரும்போதும் ஒரு கொஞ்சம் சமூக பணியாளர்கள் சைவத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் எங்களை மாதிரி என்னவீங்களேன் தொண்டர்கள் இருக்கிறதால என்னவோ முறியடிக்கப்படாமல் இருக்கு. சைவம்ன்றது தொண்டு தொட்டு வருகின்ற ஒரு சைவ சமயம். அது கலாச்சாரம்னு தான் சொல்லணும். தமிழர்கள் ஒவ்வொரு இரத்தத்திலையும் கலந்தது. மற்ற மதங்களமாய் இது பரப்பாததாலேயும் அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் துணியிறல்ல, பயப்படுவாங்க. அப்போ நம்மளோட கடவுளை கும்பிட்றதுக்கு ஏன் பயப்படணும்? ஏன் தலை குனியணும்? அப்போ நாங்கள் வளர்க்க தேவையில்ல, எங்களோட மதத்தை நாங்கள் காப்பாற்றினா போதும். இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறதால என்னமோ இந்து சமயத்தை கொஞ்சம் அழிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்களை மாதிரி எங்களுக்கு பிறகும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இது வரைக்கும் காக்க யாரும் மறைமுகமாக நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்கவுங்க சைவ சமயத்தை காப்பாற்றுவாங்கன்னு இருந்தால் காலந்தொட்டு காலம் சைவம் வாழும். அப்போ சைவத்தை அழிக்க முடியாது. சைவ சமயம் தொன்மையானது. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் இயற்கையை அழிக்க இயலுமா? இயற்கையோடு சம்மந்தப்பட்டது தான் சைவம். சரியா? அப்போ இது எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, விழுமியம். சைவ சமயம்ன்றது சிவனப்பா தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி. நீங்கள் எப்படி வழிபடுறீங்களோ அப்படி வருவேர். சரியா? போலி எதிலே ஒன்றும் இல்லை. எம்மதமும் சம்மதம்தான். அவருக்கு அன்பு தான் தேவை. சைவத்தை அழிக்க முற்படுறாக்கள் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்க. எங்களை மாதிரி சில தொண்டர்கள் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் முண்டித்தெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டோம், அமைதியாக இருப்போம். அதை பார்த்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். எங்களுடைய தன்மை எங்களோட அப்பா சிவனப்பா சொல்லியிருக்கேன், அன்பைத்தான் போதிக்க சொல்லி, அஹிம்சையை வைக்க சொல்லலை. எங்களுக்கு எது முக்கியமோ நாங்கள் அதை மட்டும் நாங்கள் நடைமுறை கொண்டு வருவோம். எங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நடைமுறை கொண்டு வருவோம். சரியா? அன்பே சிவம், அன்பே அனைத்தும், அன்பே அஹிம்சை. எங்களுடைய சைவ சமயம் எப்போதும் அழியாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.